ஹாய் guys, இந்த வீடியோவில் நம்ம while loop பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எனிதிங் which is achieved by while loop can also be achieved in a for loop. ஃபார் லூப் வச்சு பண்ணுறதை நம்ம while loopலையும் பண்ணலாம், while loop வச்சு பண்ணுறதை நம்ம ஃபார் லூப்லையும் பண்ணலாம். பட் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, என்ன சினாரியோவில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எப்போ நமக்கு எத்தனை ஐட்ரேஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே தெரியலையோ அப்போ தான் நம்ம while loop யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு 1லேருந்து 10 நம்பர் வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் தெரியுது, எண்டிங் பாயிண்ட்டும் தெரியுது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். நமக்கு எண்டிங் பாயிண்ட் தெரியலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம while loop யூஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறப்ப உங்களுக்கு நான் புரியும். ஃபஸ்ட்டு while loopோட சின்டாக்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிரிண்ட் நம்பர் ஃப்ரம் 1 to 10 இன் ஃபார் லூப் அண்ட் இன் while loop. ஒரு நம்பரை 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச ஃபார் லூப்பில் பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 1, i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, i ஈக்குவல் டு i ப்ளஸ் 1. கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது? இங்கே நான் ஐ போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இது பிரிண்ட் ஆகுது. இப்போ இதையே நான் அப்படியே while loopக்கு மாற்ற போகிறேன். ஓகே, இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இதில் இருக்கிறது தான் அப்படியே நம்ம while loopலையும் பண்ண போகிறோம். இனிஷியலைஸ் ஐ ஈக்குவல் டு 1 இனிஷியலைஸ் பண்ணுறோம். அடுத்து கண்டிஷன் இருக்குது, ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அடுத்தது என்ன இருக்குது? இன்க்ரிமெண்ட் இருக்குது, ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. இப்போ இது மூணையும் அப்படியே while loopல அப்ளை பண்ண போகிறோம். while loopக்குள்ளே நம்மளால் இனிஷியலைஸ் பண்ண முடியாது, அதனால் நம்ம வெளியே இனிஷியலைஸ் பண்ணணும். இன்ட் ஜே ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி நான் வெளியே இனிஷியலைஸ் பண்ணுறேன். அடுத்து நான் கண்டிஷன் போடணும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் while loop சின்டாக்ஸ் போடுறேன். while கண்டிஷன் நான் உள்ள எழுதணும். நல்லா பாருங்கள், whileன்னு போட்டு ஃபஸ்ட் நான் ஒரு ப்ராக்கெட் போட்டு ஒரு கண்டிஷன் எழுதணும். இந்த whileன்னு நான் ஒரு கண்டிஷன் எழுதுறேன். கண்டிஷன் என்ன? இங்கே இருக்கிறது அப்படியே நான் போடுறேன். ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகே, சூப்பர். அடுத்து இதுக்குள்ளே நான் எனக்கு என்ன நடக்கணுமோ அதை நான் எழுதிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணுறோம். அடுத்து கண்டிஷன் செக் பண்ணுவோம். கண்டிஷன் ட்ரூனா உள்ளே இருக்கிறத பிரிண்ட் பண்ணுவோம். கரெக்டாக? இனிஷியலைஸ் பண்ணுறோம், கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஓகே, கண்டிஷனில் வந்து 10 போட்டுக்கிறீங்க. கண்டிஷனில் வந்து 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. கரெக்டாக? கரெக்டு தானே? ட்ரூ வருமா? ஓகே, ட்ரூ வரும். அப்போ நான் இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லனில் இங்கே வந்து நான் வந்து இந்த ஜேவை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே ஜே போட்டுக்கிறேன். இங்கே அடுத்து என்ன நடக்கணும்? பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகே, இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் கண்டிஷன் செக் பண்ணணும். இப்போ நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன பண்ணுறேன்? இது கீழே ஜே ஈக்குவல் டு ஜே ப்ளஸ் 1ன்னு போடுறேன். ஓகே, இது இன்க்ரிமெண்ட் ஆனோடனே திரும்பவும் மேலே போகும். இந்த while loop ரன் ஆகும். இந்த whileல ட்ரூ இருக்கிற வரைக்கும் இந்த while ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த while ஃபால்ஸ் ஆகிறப்ப தான் இது வந்து ஸ்டாப்பே ஆகும். இப்போது இங்கேயும் நம்ம ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு சொல்லி போட்டு பார்க்கலாம். ஜே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு போட்டுக்கலாம். ஓகே, இங்கேயும் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 நம்ம ஃபஸ்ட் இதுக்கு அவுட்புட் ரன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், 1 to 1 மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கேயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப் 1ல் ஜே ஈக்குவல் டு 1, ஜே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 பார்க்குறோம். ட்ரூ. whileல ட்ரூ இருக்குது. அப்போ while ரன் ஆகும். whileக்குள்ளே வந்துருச்சுன்னா இந்த while மட்டும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த whileக்குள்ளே வந்துருச்சுன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த while ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ whileக்குள்ளே வந்துட்டோம். whileக்குள்ளே ட்ரூன்னு இருக்குது. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் ஜேன்னு இருக்குது. அப்போ வெளியே 1 பிரிண்ட் ஆயிரும். அடுத்து என்ன ஆகும்? இந்த ஜே ஈக்குவல் டு ஜே ப்ளஸ் 1ன்னு போடுறோம். அப்போது ஸ்டெப் 2ல் என்ன ஆகுது? ஜே ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது. இப்போ திரும்பவும் கண்டிஷன் செக் பண்ணுறோம். இந்த இடத்துல 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 பார்க்குறோம். ஆமாம் அப்படின்றப்ப திரும்பவும் உள்ளே வருது. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டரில் இந்த 2 வந்து திரும்பவும் எனக்கு வெளியே பிரிண்ட் ஆகுது. திரும்பவும் ஜே ஈக்குவல் டு ஜே ப்ளஸ் 1 ஆகுது. இப்போ ஸ்டெப் 3ல் ஜே ஈக்குவல் டு 3 ஆகுது. ஓகே, அப்போது 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இது முடிஞ்சு திரும்ப மேலே வர்றப்ப 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ஃபால்ஸ் வந்துடும். ஒரு தடவை இது ஃபால்ஸ்னு வந்துருச்சுன்னா வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ இதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ரன் பண்ணி காட்டுறேன். பாருங்களேன், while ட்ரூவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். while இந்த இடத்துல ட்ரூன்னு மட்டும் இருந்துச்சுன்னா இது ஸ்டாப்பே ஆகாது, ரன் ஆகிட்டே இருக்கும். அவுட் டாட் பிரிண்ட் ஹாய். இப்போ பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், போய்கிட்டே இருக்குது, நிற்காமல் போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து கண்ட்ரோல் சி கொடுத்து நிப்பாட்டிட்டேன், கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே ஃபால்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா ஓகே, ஃபால்ஸ்ன்னு இருக்கிறப்ப நமக்கு அதுவே எரர் காட்டிடுது, லைக் அன்ரீச்சபிள் கோட். இது ஃபால்ஸ்ன்னு இருக்கிற whileல ஸோ கண்டிப்பாக உள்ளே இருக்கிறது ரன் ஆகாது அப்படின்னு சொல்லி அதுவே நமக்கு எரர் கொடுக்குது. ஓகேவா? குட். பட் இது ஒரு குட் எக்ஸாம்பிள் இல்லை. அதாவது 1லேருந்து 10 வரைக்கும் அப்படின்றது ஃபைனைட் நம்பர். கரெக்டாக? 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும், இல்லை 1லேருந்து 2 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். இதை வந்து என்னால் ஃபார் லூப்பையும் பண்ண முடியுது, while loopலையும் பண்ண முடியுது. while loopல என்ன ஸ்பெஷல்? எதுக்காக while loop யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஓகே, ஜென்ரேட் அ ரேண்டம் நம்பர் until the generated random number is 5. ஃபஸ்ட்டு ரேண்டம் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் java.util.randomனு சொல்லிட்டு இந்த ரேண்டம்க்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ரேண்டம் ரேண்ட் ஈக்குவல் டு எப்படி ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோமோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போது int new num ஈக்குவல் டு rand டாட் நெக்ஸ்ட் int
இந்த இடத்துல நான் 10ன்னு கொடுத்தேன் அப்படின்னா 0லேருந்து 9 வரைக்கும் எனக்கு ரேண்டம் நம்பர் ஏதாவது ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல நான் 11ன்னு கொடுத்தேன்னா 0லேருந்து 10 வரைக்கும் ஏதாவது ரேண்டம் நம்பர் எனக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன நம்பர் ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். system.out.println ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அதாவது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோடனே ஒரு ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகி இந்த நியூ நம் அப்படின்ற இந்த வேரியபிளில் எனக்கு ஸ்டோர் ஆயிரும். அதுக்குள்ளே என்ன ரேண்டம் நம்பர் க்ரியேட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறப்போ தான் ரேண்டம் நம்பரே ஜென்ரேட் ஆகும். பாருங்கள் 2 அப்படின்னு ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கு. திரும்ப ரன் பண்ணுறேன். 8 ஜென்ரேட் ஆகுது. திரும்ப ரன் பண்ணுறேன். 0 ஜென்ரேட் ஆகுது. இப்போ வந்து நான் ஒரு ஒயில் லூப்பை யூஸ் பண்ணி ரன் பண்ண போகிறேன் இதை. ஓகே, அதாவது எத்தனை தடவை இந்த லைன் ரன் ஆனால் எனக்கு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகும்னு சொல்லி எனக்கு தெரியாது. எனக்கு தேவையான ரேண்டம் நம்பர் இப்போ நான் 5ன்ற ரேண்டம் நம்பர் எனக்கு இங்கே வேணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. 5ன்ற ரேண்டம் நம்பர் எனக்கு இங்கே வேணும். ஆனால் எப்போ 5ன்ற ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஓகே, எனக்கு ஃபைனைட் இல்லை. அதாவது 10 தடவை நான் இந்த லைன் ரன் பண்ணேன்னா 10வது தடவை எனக்கு நான் எதிர்பார்க்குற ரேண்டம் நம்பர் எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதனால் இது எவ்வளோ டைம் ரன் ஆகணும்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம ஒயில் லூப் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த இடத்துல ஒயில் லூப் யூஸ் பண்ணுறேன். ஒயில் இங்கே வந்து கண்டிஷன் என்ன கண்டிஷன் அப்படின்னா நியூ நம்பர் நாட் ஈக்குவல் டு 5. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு போடுறேன். ஈக்குவல் டுனா நியூ நம்பர் மேட்சாக இருக்கணும். ஓகே, இப்போ நான் இதுக்குள்ளே ஃபஸ்ட் நான் இந்த இடத்துல நியூ நம்பர் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறேன். இதுக்குள்ளே ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறேன். நியூ நம் ஈக்குவல் டு இங்கே வந்து ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறேன். ஓகே, கவனிங்க, அப்படியே ஒவ்வொரு தடவையும் ஜென்ரேட் ஆகிற நம்பரை பிரிண்ட் பண்ணிட்டே வரலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கவனிங்க, நியூ நம்பர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு 0ன்னு சும்மா இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக 0ன்னு சொல்லிட்டேன். வைல் நியூ நம் நாட் ஈக்குவல் டு 5. 0 நாட் ஈக்குவல் டு 5. இது ட்ரூவா ஃபால்ஸா? இது ட்ரூ. கரெக்டாக 0வும் 5வும் ஈக்குவல் இல்லைன்னு நான் சொல்கிறேன். 0வும் 5வும் ஈக்குவல் இல்லைன்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது சரியா? நான் சொல்கிறது சரி, ட்ரூ. அப்போது ரன் ஆகும். உள்ளே வந்து நியூ நம்பர் வந்து க்ரியேட் ஆகுது. ஒருவேளை நியூ நம்பர் வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரேட்டட் நியூ நம்பர் வந்து 2னா திரும்பவும் இங்கே போய் செக் பண்ணுவோம். என்ன செக் பண்ணுவோம்? 2 நாட் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லி செக் பண்ணுவோம். ட்ரூவா? ட்ரூ. அப்போது திரும்பவும் உள்ளே ரன் ஆகும். எப்போ நியூ நம்பர் வந்து 5 வருதோ 5 நாட் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லி வரும். அப்போது கரெக்டாக இந்த இடத்துல ரேண்டம் நம்பர் 5ன்ற ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா இங்கே என்ன வரும்? 5 நாட் ஈக்குவல் டு 5ன்னு வரும். 5 நாட் ஈக்குவல் டு 5 ட்ரூவா ஃபால்ஸா? 5 1 இல்லைன்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது தப்பு. ஓகேவா? அப்போது ஃபால்ஸு. அப்போது இந்த ஒயில் லூப் பிரேக் ஆகிரும். அப்போ எப்போ இந்த ஒயில் லூப் பிரேக் ஆகணும்னு சொல்லி இங்கே நான் கண்டிஷன் எழுதுறேன். எப்போ ரேண்டம் நம்பர் 5ன்னு வருதோ அப்போது இந்த ஒயில் லூப் பிரேக் ஆகணும் அப்படின்னு என்னோடய லாஜிக் நான் பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஸோ இதில் எனக்கு எத்தனை டைம் இந்த லூப் ரன் ஆகும்னு சொல்லி எனக்கு தெரியாது. இந்த மாதிரி டைமில் தான் நம்ம ஒயில் லூப் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஜாவா கம்பைல் பண்ணிட்டேன், கூட ரன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ டைம் ரன் ஆகிருக்கு பாருங்கள். அடேங்கப்பா, 2 7 10 7 இந்த மாதிரி நிறையா டைம் ரன் ஆகிட்டு கடைசியில் தான் எனக்கு 5 வந்திருக்கு. இப்போ நான் திரும்ப ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 3வது தடவை ரன் பண்ணுறப்ப அதிர்ஷ்டவசமாக தடவை எனக்கு 5ன்னு வந்துருச்சு. பார்த்தீங்களா? ஸோ எத்தனை தடவை ரன் ஆகணும்னு சொல்லி எனக்கு இன்ஃபைனைட் கணக்கு தெரியாததுனால நான் ஒயில் லூப் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஒயில் லூப். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து ஒயில் லூப் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். நான் யூஸ் பண்ண மாட்டேன் பெருசாக. I'll go with for loop mostly. பட் knowing like ஒயில் லூப் என்ன பண்ணும், ஒயில் லூப்பை இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிகிறது, இட்ஸ் குட். ஓகே, ஸோ யா, see you next video guys. Bye bye.